சரிங்களா? சரி. இப்ப பாத்தீங்க என்ன நடக்குதுன்னா, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, I ஈக்குவல் டு இன்டெக்ரல் -2 to 8 மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் x பிளஸ் 1 மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 5 இன்ட்டு dx இப்படி கொடுக்குறாங்க. சைடுகள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு டைமுக்கும் மாடுலஸ் எடுக்கிறதுனால ரியல் டைமில் ஒவ்வொரு டைமும் நான் தனித்தனியாக காட்ட போகிறேன். அப்போ மாடுலஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன். டெஃபினேஷன் கிளியராக இருக்குது, அதனால டெஃபினேஷன் பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ ஃபஸ்ட் லைன் என்னது? எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் யார் வேணால் வேணும் எடுத்துக்கோங்க. இது 1, இது 2, இது வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லைன் வந்து 1 சரிங்களா? அப்போ 1ன்னு வருதுன்னா 1க்கு லெஃப்ட் லிமிட் என்ன, 1க்கு ரைட் லிமிட் என்ன? அஸ் பர் மாடுலஸ் ஆஃப் டெஃபினேஷன் படி 1ஓட லெஃப்ட் லிமிட்டோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1, இது வந்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? ஒவ்வொரு ஸ்டெப் கேட்டு போகிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதனோட ரேஞ்ச் என்ன? -1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ -1 இங்கே இருக்குது கரெக்டுங்களா? -1 இங்கே இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. -1ங்கிறது இருக்குது இங்கே இருக்குது. அப்போ இதனோட லெஃப்ட் லிமிட் என்னது? மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இதனோட ரைட் லிமிட் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1 கரெக்டுங்களா? புரியுதாப்பா? இந்த -1க்கு லெஃப்ட் லிமிட்ல தான், ரைட் லிமிட் தான் என்னது? 1 இருக்குது கரெக்டுங்களா? -1க்கு ரைட் லிமிட் தான் என்னது? 1ன்னு இருக்குது. அதே மாதிரி -1க்கு ரைட் லிமிட் தான் என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. புரியுதுங்களா? அடிஷனல் ஐடியா சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த -1க்கு ரைட் லிமிட்டில் யார் இருக்கிறா? 1ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, 5ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இது என்ன டவுட் இருக்குதா? சரி. அதே மாதிரி இந்த +1க்கு லெஃப்ட் லிமிட்ல தான் -1 இருக்குது. இதில் என்ன டவுட் இருக்குதா? சரி. இப்போ எழுதும்போது எழுதிக்கிங்க. எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கிங்க. -1 லெஃப்ட் லிமிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க அப்படிங்கிறத எழுதிங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபங்க்ஷனுக்கு எழுதுங்க, அப்புறம் 3வது ஃபங்க்ஷன் அடிஷனல் ஆட் பண்ணிக்கலாம். -1ஓட லெஃப்ட் லிமிட் யார் இருக்கும் சொல்லு போகலாம். லெஃப்ட் லிமிட்னா -x -1 வரும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இப்போ சொல்லிட்டேன். அப்போ இங்கே இந்த 1க்கு சொல்லும்போது ஒன்னுடைய லெஃப்ட் சைடு தான் சார். ஆமாம், 1ஓட லெஃப்ட் சைடில் என்னங்கிறாங்க? -1க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கிறாங்க? மைனஸ் ஆஃப் இது வந்து மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 கரெக்டுங்களா? அப்போ இந்த டைம் வந்துச்சா? இதில் என்ன டவுட் இருக்குதா? ஓகே சார். சரி. இப்போ 3ஆவது டைம் இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 2 டைமுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 3ஆவது டைம் பிரச்சனையை பார்த்துங்க. அப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து 5. அப்போ 5ல மேபி 5 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5ஓட லெஃப்ட் லிமிட் என்ன? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. 5ஓட ரைட் லிமிட் என்ன? எக்ஸ் மைனஸ் 5. சரியா கண்ணு? இப்போ 5க்கு லெஃப்ட் லிமிட்ல யார் இருப்பா? 5க்கு லெஃப்ட் லிமிட்ல யார் இருப்பா? நம்மளோட பாயிண்ட் என்ன? 1 இருக்குதா? அப்போ இங்கே 1 இருப்பாங்க. அதே 5க்கு லெஃப்ட் லிமிட் அனதர் வேல்யூ -1 இருப்பாங்க. இது என்ன டவுட் இருக்குதா? சரி. அப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்? -1ஓட லெஃப்ட் லிமிட் எடுக்கிறோம். -1ஓட லெஃப்ட் லிமிட்டும் போது ஒவ்வொரு டைம்லையும் பார்க்குறீங்க. அப்போ இந்த டைமுக்கு லெஃப்ட் லிமிட் இது வரானா? என்ன பாருங்க, -1ஓட லெஃப்ட் லிமிட்டுக்கு வருவானா? 1ஓட லெஃப்ட் லிமிட்டுக்கு இந்த டைம் வருவானா? ஏன்னா இது ஃபுல்லாகவே வரும் கரெக்டுங்களா? அப்போ இது ஃபுல்லாகவே என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 வருமா? அப்போ எழுதிக்கலாமா? அடிஷனல் டைம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 எழுதிக்கலாமா? எழுத முடியாதா? கரெக்டு தானே? ஒன்றும் சார் ஒர்க்கு பார்க்கணும். -1 எழுதிட்டு பாருங்க. இந்த 3 டைம் வராங்களா பாருங்க. சார் ஓகே சார் வரும் சார். சரி. அடுத்தது 1ஓட லெஃப்ட் லிமிட் எழுதுங்க. 1ஓட லெஃப்ட் லிமிட் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்க. இது யாரை கண்டுபிடிக்கும்? 1ஓட லெஃப்ட் லிமிட். இதுதான் 1ங்கிற பாயிண்ட். 1ஓட லெஃப்ட் லிமிட் யாரு? இவனா? அப்போ அவன் எழுதிங்க ஃபர்ஸ்ட். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1.
அதே மாதிரி ஒன்னோட லெஃப்ட் லிமிட் பாருங்க. இந்த ஒன்னுக்கு லெஃப்ட் லிமிட் என்ன நடக்குது? இவன் வரமாட்டான். ஏன்னா இவன் வந்து லெஃப்ட் இதோட கட் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இதோட கட் ஆயிடுச்சு. இவன் வரமாட்டான். அப்போ இங்கே யாருன்னு இருக்கிறாங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கிறாங்க. அப்போ என்ன வருது? ப்ளஸ் ஆயிடும். கரெக்டாக ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வரும். அதே மாதிரி என்ன வேணும்? ஒன்னோட லெஃப்ட் லிமிட் தான் வேணும். இந்த ஒன்னோட லெஃப்ட் லிமிட்டுக்கு என்னது? இந்த எக்ஸ்5 லெஃப்ட் லிமிட் தான். ஏன்னா ரைட் லிமிட் கிடையாது. அப்போ இந்த வேல்யூ வரும். அப்போ பாருங்க மைனஸ் ஆர் எக்ஸ். ஒருக்க செக் பண்ணிக்கங்க. 3 லைன் வச்சு செக் பண்ணிக்கங்க. சார் அந்த கடைசி டேர்ம் மட்டும் சொல்லுங்க. அதான்டா கண்ணு. இந்த மைனஸ் பைங்கிறது யாரு? மைனஸ் இந்த எக்ஸ் மைனஸ் பை எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பைங்கிறது யாரு? இந்த பைக்கு லெஃப்ட் லிமிட் கரெக்டுங்களா? பையோட லெஃப்ட் லிமிட் இது. அப்போ அந்த பையோட லெஃப்ட் லிமிட்னா என்ன மீனிங்? இந்த ஒன்னுக்கு லெஃப்ட் லிமிட் ஆகும், இந்த மைனஸ் ஒன்னுக்கு லெஃப்ட் லிமிட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒன்னுக்கு லெஃப்ட் லிமிட் தான் இங்க வராங்க. ஓகே எக்ஸ் மைனஸ் பை ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒன்னுக்கு லெஃப்ட் லிமிட் தான் வராங்க. அதனால தான் நான் இதை எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா? சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணும். அப்போ என்னாச்சு? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 ஒரு எக்ஸ் கட் ஆயிடும். அப்போ என்னாச்சு? மைனஸ் எக்ஸ் சார் ஒரு 1 விட்டுட்டீங்க. விட்டுட்டு அது ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 வரும். அப்போ 2 7 ஆயிடுதா? ஓகே. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பைக்கு லெஃப்ட் லிமிட் யார் வரும்? பைக்கு லெஃப்ட் லிமிட். அப்போ பைக்கு லெஃப்ட் லிமிட் இங்கே வர வேணும். 5 இங்கே இல்லை, நான் இன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே 5 நோட் பண்ணுறேன். அப்போ 5ஓட லெஃப்ட் லிமிட்னா யாரு? இந்த டைம் இருக்கிறனால அண்டர்ஸ்டாண்டிங்க இதோட முடிஞ்சது. 5க்கு லெஃப்ட் லிமிட் யார் இருக்கிறான்? இவன் இருக்கிறானா? இவன் எடுத்துக்கங்க. 5க்கு லெஃப்ட் லிமிட் எக்ஸ் மைனஸ் 1 ஆட்டோமேட்டிக் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இங்கே 5 வருதா? இங்கே பாருங்க இதுக்கு 5. அப்போ இதுக்கு 5 லெஃப்ட் லிமிட் யாரு? இவன் இருக்கிறான். கரெக்டுங்களா? 5க்கு பின்னாடி இருக்கிற ஃபங்க்ஷன் இவன் இருக்கிறானா? அப்போ அவனை அந்த 1ஓட ஸ்டாப் ஆயிடுன்னு சொல்றாங்கண்ணா. சார் அந்த 1ஓட ஸ்டாப் ஆயிடுன்னு மேலே சொன்னேன். ஆமாடா கண்ணு. அதுக்கு மேலே இதனோட ரேஞ்ச் வந்துருக்குல்ல. நமக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கட் ஆகும்போது நம்ம இதை மட்டும் எடுத்தால் போதும். மற்ற இதுக்கு பின்னாடி இருக்கிறது எடுத்து 0 ஆயிடும். இது ரெண்டே ஆட் பண்ணால் 0 ஆயிடும். அப்போ நம்ம இதோட தான் கட் பண்ணிடுவேன். சரிங்களா? இந்த ஒன்றுக்கு இதோட கட் பண்ணிடுவோம். இந்த ஒன்றுக்கு அப்புறம் ஏன் சார் கீழே உள்ளதுல நம்ம அதை எடுத்தோம்? என்னம்மா? கீழே உள்ளதுல 1 தாண்டி எடுத்துருக்கோம். 1 தாண்டி அது ஒன்னோட லிமிட் தானே. இங்க பாருங்க கீழே உள்ளது வந்து நான் ஒன்னோட லெஃப்ட் லிமிட் எடுக்கிறேன்டா. இந்த ஒன்னோட லெஃப்ட் லிமிட் எடுக்கிறேன். ஓகே சார். இப்போ 5க்கு எடுக்கும்போது இதனோட லெஃப்ட் லிமிட் எடுக்கும்போது இங்கே ஸ்டாப் ஆகும். இந்த ஒன்றுக்கு இங்கே ஸ்டாப் ஆகும், இந்த ஒன்றுக்கு இங்கே ஸ்டாப் ஆகும். பிரேக் ஆகி போகும். சரிங்களா? ஓகே சார். இப்போ 5க்கு லெஃப்ட் லிமிட் என்ன? 5ஓட லெஃப்ட் லிமிட் இது. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? ஒரு எக்ஸ் கட் ஆகுமா? இந்த எக்ஸ் கட் ஆயிடும். அதே மாதிரி -1 +1 கட் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸ் ப்ளஸ். சரி, இப்போ 5+ சொல்கிறாங்க. 5+னா எல்லாமே ரைட் லிமிட் தான். எல்லாமே ரைட் லிமிட். என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 என்ன கிடைக்கும்? -1 எல்லாமே ரைட் நம்பர்லாம் வச்சு கொஞ்சம் சொல்லித்தாங்க. எல்லாமே ரைட், ஒன்றுமே பிரச்சனை இல்லைடா. எல்லாமே ரைட்டுங்கிறது என்னது? இங்கே பாருங்க, எல்லாமே ரைட்டுன்னா ஒரு லைன் போடுறோம் பாருங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற லிமிட்டுக்கு மட்டும் நான் ஒரு லைன் போடுறோம் பாருங்க. நம்ம கையில் இருக்கிறது என்னென்ன லிமிட் இருக்குது? -1 இருக்குது, 1 இருக்குது, 5 இருக்குது. கரெக்டுங்களா? இதுதான் 5+. இதுதான் 5+ எடுக்கணும். கரெக்டுங்களா? இதுதான் 5+. ஆல்ரெடி 5+ இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. அதே மாதிரி -1க்கு ரைட் சைடு. கரெக்டுங்களா? -1க்கு ரைட் சைடு தான் 5+ இருக்குது. அப்போ இதனோட ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இதனோட ஃபங்க்ஷன் வந்து 1ஓட ரைட் லிமிட் தான் 5ஓட ரைட் லிமிட். அப்போ இதனோட ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்போ மூணுமே என்ன தான் ஆட் பண்ண போகிறோம்? ஆட் தான் பண்ண போகிறோம். மூணுமே என்ன பண்ண போகிறோம்? ஆட் தான் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே போட்டுருக்கோம். கரெக்டாமா? ஓகே சார். நீ திரும்ப போட்டு பாரு. அந்த நம்பர் லைன் வச்சு போட்டு பாரு. அப்போ ஆட் பண்ண கிடைக்குது இந்த வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து இன்டெகிரேஷன் போட்டு நீங்கள் எழுதிங்கன்னா போதும். நம்ம கடைசி எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன 8 கொடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன்.